Hello friends, welcome back to our channel RelishTheCurry. இன்னைக்கு எபிசோட்ல நாம ரொம்பவே வித்தியாசமான ரொம்ப சுவையான ஒரு வெண்டைக்காய் வறுவல் ரெசிபி தான் நாம பார்க்க போறோம். சட்டனி ஈஸியா ஒரு சைட் டிஷ் டேஸ்டா நமக்கு வேணும் அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வெண்டைக்காய் ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. வெண்டைக்காய் நான் ஒரு 300 கிராம் இங்க எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நான் இப்போ ரொம்ப தின் ஸ்லைசஸாக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சின்னதாக வெட்டிட்டு அப்புறமா நம்ம நீள வாக்கில் நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதை நம்ம நல்ல வாசனை வர்றது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதை நம்ம ரோஸ்ட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் அதோட சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை அதோட சேர்த்து அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம அப்படியே விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். அதே சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அதுக்காக நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் நான் அதில் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி நான் சேர்த்துக்கிறேன். புளிப்புக்காக 1/4 டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்குல்ல, அதோட நம்ம இந்த மசாலா கலவையை சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துக்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்துலேயுமே அந்த மசாலா படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நம்ம சேர்த்து இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நாம மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்ல குக்காக இருக்கும். அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த வெண்டைக்காயோட நல்லா சேர்ந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். பாருங்க, நல்ல குக்காக இருக்கு. பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் நல்லா கரெக்டாக குக்காகி மசாலாஸ் எல்லாம் நல்லா சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு. 15 நிமிஷத்தில் ஒரு ஹெல்தியான வெண்டைக்காய் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் RelishTheCurry. தேங்க்யூ.